எல்லோருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். அதான் இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகனாக உங்களை சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் மெமரி which I can never forget, which I will take it to my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்றைக்கி நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐ ரியலி வாண்டட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குனர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வரேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு. ஏன்னா ஒரு இயக்குனராக ஒரு நடிகனாக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும்தான் தான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும், அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஏபி, தெலுங்கானாவில் வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி பிரபுவும் விக்கி சொன்னாங்க நீங்கள் ஆக்டருங்கன்னு. அதனால் டிஷர்ட் மறுபடியும் சாய் தன்ஷிகா கொடுத்த டிஷர்ட்டும் இந்த மாப்பில் நான் தாங்க, பேண்ட்டு சட்டை அவங்களுக்கு தான், சாய் தன்ஷிகா அது அவங்க கொடுத்தாங்க. இது இப்படி தான் போய் நிற்கணும் எல்லோரும் முன்னாடியும். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் ஆஸ் வி கண்டினியூ. தேங்க்யூ, லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சாங், தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது. காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு. பொதுவான ஒரு மனநிலை இருக்கும், பெண்கள்கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போதே அந்த விஷுவலாகவும் சரி, அது ஒரு ஃப்ரேமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால். ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னே என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும்போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதைச்சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிவிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துகிட்ருக்கிறாரு, நடிச்சிட்ருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி, ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு படத்தில் டயலாகெல்லாம் மாற்றாமல் அவங்க கொடுத்த டயலாகை அப்படியே பேசின படம் வந்து மகுடம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி விஷால் டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் டீம். And this film is going to be a great success, not only for you, for the team which worked for the whole film.
டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌதரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைண்டாக வர இந்த படம், அவர் எங்கே இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்து ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாரையுமே வரிசையாக பேசுவேன். பட் இன்றைக்கி ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும் உன்னால் முடியும்ன்ட்டு. அதை சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். I'll try to speak in Tamil. If any mistake is there, please forgive me. இந்த മൂവിയിൽ നായികയുടെ അമ്മ, ഇതിൻ്റെ സ്പെഷ്യാലിറ്റി ലേഡി டைரக்ட் பண்ணிய படമാണ്. ஸோ நிறைய ரொமான்ஸ் இருக்குது, நிறைய காமெடி இருக்குது, இமோஷனல்ஸ் இருக்குது. அதனால் திஸ் இஸ் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. August 14th റിലീസ്. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்த்து ഞങ്ങളെ சப்போர்ட் செய்யணும். நன்றி. இது இதில் மலையாளம் தமிழ் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இட்ஸ் எ காம்போ ஆஃப் மலையாளம் அண்ட் தமிழ். அந்த மாதிரி ஒரு சாங்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கம்போசிங் லைக் தட் பிகாஸ் போத் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் அண்ட் மலையாளம் கல்ச்சர் இஸ் there in the movie also. So the scripting also like that. The characters மலையாளம் தமிழ் எல்லாமே பேசும். It's a combo. So the songs are also like that. So it's a different special experience for me also. Thank you Krishna for, and she wrote the lyrics also for all songs in the Arabian only translation. So this is from my side. So I also thankful to all of you for coming here. And August 14th the movie is releasing. I need all your support and blessings. Thank you. This is my second movie with my mom. First movie was Sri Lankan Sundari. Hope you all support us in this movie. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மழையிலையும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி வந்துடுவீங்க கரெக்டாக. அதான் சொல்கிறேன், சின்ன படம் பெரிய படம்னு பிரிக்கக்கூடாது என்றைக்குமே. எல்லாமே ஒரே விஷயந்தான். எல்லாருமே கஷ்டப்படுறோம். பட்ஜெட்டில் வைஸ் பெரிய ஹீரோ, மிட் செக்மெண்ட் ஹீரோ, பிரேக் கிடைக்க ஓடுற என்ன மாதிரி ஒரு ஆள். ஸோ இந்த கேட்டகரி தான். இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆள் வருவாங்க, படம் பண்ணுவாங்கன்ற இப்போ இருக்க காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆலி பற்றி படம் பேசணுன்னா, கிருஷ்ணபிரியா மேம் ரொம்ப நல்ல டேரக்டர். நான் டெக்னிக்கலாக இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் 25 படங்கள் பண்ணிட்டேன். பண்ணாலுமே எனக்கு முதல் முறை ஒரு 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 லேடி இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ண கம்ஃபர்ட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் பேக் ப்ரொஃபஷன் இது தான். ஸோ பேசிக்காக அவரோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். என் மனைவி எப்படியோ அதோட வேறு வெர்ஷன் தான். அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ மனைவி எப்படியாவது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தைரியமாக சொல்லணும் அப்படின்ற 2வது படம் தான் அது. அப்போ எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், ஒரு நல்ல கதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அப்போ நான் கதை ஃபோன்லேயே கேட்டேன். அதாவது இந்த கடைசி ட்ரெயின் ஓடும்போது கடைசி பாசஞ்சர் வித்தவுட்டில் போய் ஏறும்ல எப்போவுமே, அந்த மாதிரி தான் சில படங்கள் நமக்கு மாட்டோம். அதுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது மாதிரி. அப்படி தான் இந்த படங்கள் ஷூட்டிங் போகும்போது 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. கன்னியாகுமரியில் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல கேரக்டர், 2 ஹீரோ இதில் சௌரன் ஒரு ஆள் இருக்கார். ஸோ நான் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொன்னாங்களோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. அவருக்கு அதிகமாக இருந்து எனக்கு கம்மியாக இல்லை, எனக்கு கம்மியாக இருந்து அவருக்கு அதிகமாகவும் இல்லை. அந்த கதாபாத்திரம் ப்ளே பண்ணது நான் தமிழ் பேசியிருப்பேன், மலையாளமும் பேசுவேன், அவர் மலையாளம் பேசுவார். ஸோ மாறி மாறி கரெக்டாக பைலிங்குவல் மேம் சொன்ன மாதிரி இது ரீமேக்கோ டப்டோ கிடையாது.
பைலிங்குவல் தமிழ், அதே மாதிரி டைமிங் வேஸ்ட் பண்ணப்படல. அது என்ன ஒரு விஷயங்கள் தேவைப்படுதோ, கன்னியாகுமரி நாகர்கோவில் இது சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் யூஏஇயில் ஒரு விஷயங்கள், ஸோ கமர்ஷியல் இந்த படங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது மாதிரி விஷயங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டர் சார் வந்து இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். அவர் பாடின பாட்டு ட்ரெய்லரில் நான் சாங் கேட்டிருக்கேன், மேம் அமுச்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பெயிண்டிங்க்கு மிகப்பெரிய பேர் போன ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய இடத்துலேருந்து அவர் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து அதாவது சாங்லாம் பாடி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா மியூசிக்கே இல்லாமே ரொம்ப அழகாக பாடினீங்க சார், வெரி கிரேட், ரொம்ப நல்ல வாய்ஸ், சூப்பர். கண்ணை மூடி கேட்டால் ஜெயசுதாஸ் சாரோட வேறு வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது August 14. யூஸ்வலாக லால் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலான லவ் ஸ்டோரி இது இல்லை. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் குத்து வெட்டு ரத்தம் ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப ராவாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஓடிடியில் கொரியன் படங்கள்லாம் பார்த்துட்டு கொரியனை தாண்டி நம்ம என்ன படம் புதுசாக பண்ண போகிறோம், ஆடியன்ஸ் எனக்கு தேட்டரில் கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய ஹீரோ படங்களுக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஃபேமிலி ஓரியன்டான படம். யூஸ்வலான கதை லவ் ஸ்டோரியில் இல்லை, ஒரு நல்ல எமோஷன் படத்தில் இருக்குது. நானும் ஒரு நல்ல விதமான ஒரு கதாபாத்திரம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். rom-com, mom-com தெரியல, quite interesting. I think it promises a lot of fun and some intimate personal things. So I hope this film works for everybody, and again my best wishes to the team. நிறைய இந்த ஒரு 2 minutes or whatever அதிலே நிறைய இடங்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தது. இட்ஸ் நைஸ். தேங்க்யூ. பவியை வந்து நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷீ தாட் ஐ வாஸ் a ரெட் ஃப்ளாக். என்னை பார்த்தா ரெட் ஃப்ளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃப்ளாக் மாதிரியா இருக்கு. எவ்வளோ ரெட் ஃப்ளாக் தான். ஸோ ரெட் ஃப்ளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃப்ளாக் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ், ரைட்? அந்த சாங்ல how the title is, that's exactly how we fell in love in the film. Crazy love. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், த கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதனால அதை எப்படி நாங்கள்லாம் அதை டைஜஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி ரூயின் பண்ணுறோம், அதுதான் கதை. இதில் பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தால் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது நான் ரொம்ப பாராட்டினேன். அது அப்புறம் யோகா நடிச்சிருக்காங்க. மற்றும் பலர் அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பமும் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போட்டுட்டோம் சார். அது தனியானா தேட்டர் பின்னாடி. ஆமாம். தேங்க்யூ அலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றி. நான் இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்.
அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். ஸ்டார்டிங்கில் வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இளன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப். And I asked him, "Yedukku, why are you so disturbed?" He says, "I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up to." Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, vande adu na kattukitten that how to switch on and off from director mode to actor mode. Emma. இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார். ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணேன். ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். காப்பாத்தி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன். ரைட். ஸோ இளன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துக்கன்னா, கல்யாணம்னாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்தில் ரியல் லைஃப்லேருந்து? அண்ட் அந்த கிணத்துல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். இப்போ நீங்கள் அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்களில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சாங்குக்கு எடிட் பண்ணிவிட்டு, அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்புளோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அந்த வெளில குதிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேராக கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம் இல்லை, இப்போ எப்படி சொல்கிறது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஃபன்னியாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாம்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா, ஐ திங்க் எல்லனோட எல்லா படமும் ஒரு மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு 13 ட்ராக்ஸ் 14 ட்ராக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஐ திங்க் பியார் பிரேமா காதலில் வி டிட் ஃபஸ்ட்டு ட்ராக் லிஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணோம் சேம். ஸோ திஸ் ஹஸ் பிகம் லைக் எலனோட ஒரு sort of trend mari, and that's how we worked this film also. எஸ், எல்லாமே பண்ணாலே ட்ரெண்டு, சாங்கே ட்ரெண்டு, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அஃப்கோர்ஸ் யுவன், வி நோ த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் தட் யூ ஹேவ், யுவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ். மறக்க முடியாத ஒரு ஃபேன் சொன்ன ஒரு மெசேஜ், இந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஐ பின் ரீடிங் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். Not much that I remember that I can say that now, but super happy to be reading the comments and everything else. Absolutely. அவர் சொன்னார், ஏதோ நீங்கள் வந்து பதில் சொல்லணும்னா டேரக்டர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பேசுவார், நல்லா பேசுவார். ரைட். ஃபைனலி ஐ நோ தட் நீங்கள் இந்த படத்தோட நிறைய ரஷஸ் பார்த்துருப்பீங்க. யூ வாட்ச் த மூவி as well. Yeah, super entertainer. It's a fantastic film. Family, you can watch the film and like have fun. So it's one of those films that is going to go in your sort of like playlist, you know, just gonna keep visiting back and forth. So super film. வாவ், இந்த படம் ஃபிலிம் சூப்பர் ஃபிலிம்லாம் இருக்க போகுது, சூப்பர் ஹிட்டாக இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் யுவன், பெரிய கைத்தட்டோட தேங்க்யூ ஸோ மச். Super happy to be joining hands with Rise East.